பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாக்கியா இருக்கிற பணத்தை வச்சு எப்படியாவது மறுபடியும் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும். நமக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறியே ஆகணும். இத்தனை நாள் பிஸ்னஸ் செஞ்சாச்சு, இனி அப்படியே வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பற்றி பாக்கியா இங்கே எழில்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உடனே எழிலும், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்க தான் போகிறீங்க. பணம் ஏதாவது தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்கம்மா, நான் உதவி செய்கிறேன்னு சொல்ல, நீயே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு முன்னேறிட்டு வர, உன்கிட்ட பணத்தை கேட்கக்கூடிய நிலைமை இப்போதைக்கு எனக்கு வரலை, ஆனாலும் எனக்கு பணம் தேவைப்பட்டால் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத பற்றி எழில்கிட்ட பேசிகிட்டு இருக்க இதை ஈஸ்வரி கவனிக்கிறாங்க. ஆமாம் பாக்கியா, என்ன உன் பையன்கிட்ட யாருக்கும் கேட்காத மாதிரி பேசிகிட்டு இருக்க, என்ன மறுபடியும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறியான்னு கேட்க, ஆமாத்த, இங்கே எனக்குன்னு இருந்த 2 ரெஸ்டாரண்ட்டும் இல்லை, ஆனால் என்னை நம்பி எத்தனை ஸ்டாஃப் வேலை பார்த்தாங்க தெரியுமா, எனக்காக இல்லைனாலும் அவங்களுக்காகவாது புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க பாக்கியா. இதை கேட்டுட்டு உடனே ஜெனியும், ஆண்டி நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப தெளிவான முடிவு, யாருக்காகவும் எதுக்காகவும் பயந்துக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறத விட்டுறவே கூடாது, உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை நானும் செலியனும் கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. என்னது, வீட்டில் உள்ள எல்லாரும் பாக்கியலக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமாவும் பாக்கியலக்ஷ்மி மறுபடியும் இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து சம்பாதிக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? இங்கே செலியனாக இருக்கட்டும் எழிலாக இருக்கட்டும் நல்லா முன்னேறி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீ எதுக்காக வேலைக்கு போகணும்? வேண்டாம் பாக்கியா, இது வரைக்கும் நான் சொன்ன எதையும் நீ கேட்கல, இப்போயாவது நான் சொன்னதை கொஞ்சமாவது கேட்கலாம்ல. அந்த ரெஸ்டாரண்ட்டும் வேண்டாம், பிஸ்னஸும் வேண்டான்னு வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்ரு, அதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். உன்னால் வந்த பிரச்சனை வரைக்கும் போதும். இப்போ வரைக்கும் நீ சம்மந்திக்கிட்ட பணம் வாங்க போய் சம்மந்தி இங்கே நம்ம கோபிக்கிட்ட கூட பேசாமல் இருக்கார், அப்போ சுதாகர் இன்னும் கோவமாக இருக்காருன்னு தானே நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்ல, உடனே பாக்கியா சொல்கிறாங்க, அந்த சுதாகர் கோவமாக இருந்தால் எனக்கு என்ன, அவர் என்ன செஞ்சால் எனக்கு என்ன, ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் பணத்தை வாங்கியிருக்கேன், நான் ஒன்றும் அவர் சம்பாதிச்ச பணத்தை வாங்கலை, என்ன ஏமாத்தினாரு, அதுக்காக நான் ரெஸ்டாரண்ட் பணத்தை வாங்கியிருக்கேன், இதில் நீங்கள் தலையிடாதீங்க, நான் சொன்னாலும் உங்களுக்கு எதுவுமே புரியாதத்த அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி. இதை பார்த்துட்டு ஜெனி சொல்கிறாங்க, ஏன் பாட்டி, இத்தனை நாள் வேலை செஞ்சுட்டு பாக்கியா ஆண்டியால் எப்படி சும்மா வீட்டில் இருக்க முடியும், அப்படியே வீட்டு வேலையெல்லாம் முடித்தாலும் அவ்வளோ நேரம் பிஸ்னஸ் செஞ்சவங்களால வீட்டில் இருந்து நேரத்தை அப்படியே வீண் செய்ய முடியாது, அதனால தான் மறுபடியும் அவங்க பிஸ்னஸ் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு முடியலை, ஆனாலும் எங்கள் மூலமாக அந்த பிஸ்னஸை நடத்தினாரு, இப்போ நாங்கள் இல்லைன்ன உடனே எங்கள் அப்பா தானே அந்த பிஸ்னஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு, அதே மாதிரி தான் தொடர்ந்து வேலை செஞ்ச யாராலையும் இப்படி அமைதியாக இருக்க முடியாது பாட்டி. ஆண்டி தனக்குன்னு ஒரு வருமானம் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க நினைக்கிறாங்க, இதில் எந்த தப்பும் இல்லை, பாக்கிய ஆண்டியை திட்டுறதை விட்டுட்டு நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் எல்லாரும் பாக்கிய ஆண்டிக்கு தான் சப்போர்ட்டாக இருப்போம்னு ஜெனி சொல்கிறத கேட்டுட்டு ஜெனி மேலே ரொம்பவே ஈஸ்வரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. போதும் ஜெனி, நீ உன் வேலையை மட்டும் பாரு, உனக்கும் கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆகுது, இந்த கிச்சனில் சரியாக உன்னால் சமைக்க தெரியுதா, அந்த வேலையெல்லாம் நீ கவனிக்காமல் இந்த பாக்கியலக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பாட்டி நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு ஜெனி சொல்லும்போதே, யாரும் இந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஈஸ்வரி ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே பாக்கியலக்ஷ்மி சொல்கிறாங்க, அவங்க சொன்னதை சொல்லிட்டு போகட்டும், நாளைக்கே நான் என்னால் முடிஞ்ச அளவு என்னுடைய பிஸ்னஸை மறுபடியும் ஆரம்பிக்க எல்லா ஏற்பாடையும் செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜெனி எழில்னு எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. தன்னுடைய ரூமில் உட்காந்துட்ருக்க பாக்கியாவும், எங்கேயாவது ஒரு நல்ல இடம் கிடச்சா பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம், நம்மளை நம்பி கண்டிப்பாக எல்லாரும் சாப்பாடு ஆர்டரெல்லாம் தருவாங்க, உடனே நம்ம பிஸ்னஸை ஆரம்பித்தாதான் நம்மளால் முயற்சி செஞ்சு முன்னேறி வர முடியும், கொஞ்ச நாள் ஆகட்டும்னு நினச்சா அதுக்கப்புறம் மறுபடியும் பிஸ்னஸை கொண்டு வரது ரொம்ப பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு ஒவ்வொன்றா இங்கே பாக்கியாவும் என்ன செய்யலான்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயம் ஒரு நல்ல இடம் இருக்குது அப்படின்றது பாக்கியாவுக்கு தெரிய வருது. அந்த இடத்துல போய் அந்த ஓனர்கிட்ட விசாரிப்போம், நம்பி அந்த இடத்த கொடுத்தா அங்கேயே ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பாக்கியாவும் நினைக்கிறாங்க. அடுத்த நாள் பாக்கியா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு செல்வியை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. செல்வியோட வீட்டில் ஆகாஷ் கிட்ட பேசுகிறாங்க. என்ன ஆகாஷ், நல்லா படிக்கிறியா, நீ பார்ட் டைம் வேலைக்கெலாம் போறியான்னு கேட்குறாங்க. பார்ட் டைம் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் சரியாக எந்த வேலையும் கிடைக்கல, இப்போ அம்மாவுக்கும் ரெஸ்டாரண்ட்டில் வேலை இல்லாததுனால நான் தானே இங்கே வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப பொறுப்பாக பேசுகிறாரு ஆகாஷ். நீ கவலைப்படாத, நான் சீக்கிரமாகவே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் உங்கள் அம்மா அங்கே வேலைக்கு வந்துடலாம், நீ இந்த குடும்பத்தை பற்றி யோசிக்காத, உனக்கு ஏதாவது படிப்புக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேளு அப்படின்னு ஆகாஷ் கிட்ட பேசிகிட்டு இருக்க அங்கே செல்வியும், அக்கா
இது வரைக்கும் நீ செஞ்ச உதவியால் தானக்கா என் பசங்க எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க. இனியும் நீ தான்க்கா எங்களை பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரரை பற்றி உனக்கே தெரியும். அவர் இப்போ வரைக்கும் திரும்பி வரல. ஆகாஷ்காக பிரச்சனை செஞ்சுட்டு போன என் வீட்டுக்காரர் எங்கே இருக்காருன்னு கூட தெரியல. ஆனால் நீ இருக்கிற தைரியத்தில் தான்க்கா என் பசங்க படிக்கணுன்னே நான் ஆசைப்பட்டேன். நீ இருக்கிறல்ல, நீ பார்த்துப்பாக்கா அப்படின்னு சொல்ல, சரி செல்வி, நான் ஒரு இடத்த பார்க்க போகிறேன், நீயும் கூட வரியா? ஆமாக்கா, நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற, அந்த அளவுக்கு பணம் இல்லையேக்கா அப்படின்னு செல்வி கேட்க, அதான் நம்ம கடன் வாங்கின எல்லாத்தையும் சமாளிச்சிட்டோம், கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டோம். அதான் அந்த ஆளும் சொன்னார்ல, மறுபடியும் நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்க பணம் வேணும்னாலும் கேளுங்க, நாங்களே தரோம் சரியான நேரத்தில், நீங்கள் கடன் பணத்தை எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னு அவர் தான் சொன்னார்ல, அவரை நம்பி தான் நானே இப்போ இடம் பார்க்க போகலான்னு நினைக்கிறேன், நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே செல்வியும் இங்கே பாக்கியலட்சுமியும் அங்கே ஒரு நல்ல இடம் இருக்குன்னு கேள்விப்பட்டதால் அங்கே பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற அந்த இடத்தோட ஓனர் பாக்கியலட்சுமியை பார்த்துட்டு, என்னம்மா நீங்கள் எல்லாரும் பெருசாக உங்களால் என்ன பிஸ்னஸ்மா செய்ய முடியும்? உங்களை நம்பி இந்த இடத்த கொடுத்தா அதெல்லாம் நீங்கள் சரியாக பணம் தருவீங்கன்ற நம்பிக்கையே இல்லை. அதனால் நாங்கள் வேறு ஒரு ஆளை பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்கன்னு பாக்கியாவுக்கு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கவும் பிஸ்னஸ் செய்யவும் அந்த இடத்த தர மாட்டேன்னு சொல்லிடுறாரு அந்த இடத்தோட ஓனர். இங்கே பாக்கியா என்ன செய்யனே தெரியல. பரவாயில்ல, இன்னும் 4-5 இடம் பார்த்தாவது நம்ம பிஸ்னஸை ஆரம்பிக்க தான் போகிறோம் செல்வி அப்படின்னு பாக்கியா சிரிச்சுக்கிட்டே செல்விக்கிட்ட பேசிகிட்டு இருக்க. உடனே செல்வியும், அக்கா உன்னை பார்த்தா எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இத்தனை நாள் அந்த சுதாகரால் நமக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டு ஆரம்பித்து அந்த ரெஸ்டாரண்ட்டை கூட நடத்த முடியாத நிலமை வந்திருக்கு. ஆனால் நீ தைரியமாக இருந்து அந்த 50 லட்ச ரூபா பணத்தை வாங்கி கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து நாங்கள் குடும்பத்தை நல்லா நடத்தணும்னு எங்களுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்து இப்போ மறுபடியும் இவ்வளோ சீக்கிரமாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைக்கா. மறுபடியும் இவ்வளோ தைரியமாக எந்திரிச்சு நிற்ப, உன் பிஸ்னஸை ஆரம்பிக்கணும்னு நினைப்பேன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. அது எப்படிக்கா உன்னால் மட்டும் எல்லாத்தையும் இவ்வளோ சாதாரணமாக எடுக்க முடிஞ்சு சந்தோஷமாக உன் வேலையை ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. என்ன செய்கிறது, என் பசங்க எல்லாரும் நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும்போது என்னுடைய தேவைக்காக எல்லார்கிட்டேயும் பணம் வேணும்னு கேட்டு நிற்கிற ஒரு நிலைமை எனக்கு வந்துடக்கூடாது. என்னை நம்பி நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க, உங்களுக்கு சரியான ஒரு வேலைக்கான வாய்ப்பை வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஆசையும் இருக்குது. இத்தனை நாள் வேலை செஞ்சேன்னா எப்படி செல்வி நான் அப்படியே வீட்டில் அமைதியாக இருக்க முடியும்? மறுபடியும் என்னால் முடியுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இப்படி பிஸ்னஸ் செய்யவே முடிவெடுத்தேன். பணம் இருக்குது இல்லை அதை பற்றி அப்புறம் யோசிக்கலாம். நம்மளை நம்பி பணம் தர நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா கொடுத்த பணத்தை சரியான நேரத்தில் நம்ம திருப்பி கொடுத்துருக்கோம்ல. நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம ஏதாவது செஞ்சு தானே ஆகணும். கண்டிப்பாக நான் முன்னேறி வருவேன். உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் வேலையெல்லாம் நான் தரதான் போகிறேன் செல்வி அப்படின்னு சந்தோஷமாக இங்கே பாக்கியா பேசிகிட்டு இருக்காங்க. அக்கா எனக்கும் உன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குக்கா. என் பையனும் நான் நினச்ச மாதிரி படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டானா நானும் சந்தோஷப்படுவேன்க்கா. ஆமாம், இனியா பாப்பா ஃபோன் பண்ணாங்களா? இனியா பாப்பா நல்லா இருக்காங்களாக்கா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இனியாக்கு என்ன, அவள் நல்லா தான் இருக்கா. வெளியூரில் அங்கே நிதிஷ் இனியாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாராம். ஆனால் இந்த சுதாகரோட குணம்தான் இந்த இனியாவுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, தெரியவும் மாட்டேங்குது. ஆனால் எனக்கு இந்த சுதாகர் பிரச்சனை செஞ்ச மாதிரியே இனியாவுக்கு ஏதாவது வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சாருன்னா அப்புறம் அந்த சுதாகர் மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தையே நான் சும்மா விட மாட்டேன் செல்வி. என் பொண்ணு இனியாவுக்காக தான் இங்கே நடந்த எதை பற்றியுமே இனியா கிட்ட சொல்லாமல் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். பரவாயில்ல, எப்படியோ என்ன ஏமாத்துற சுதாகர்கிட்ட இருந்து முடிஞ்ச அளவு 50 லட்ச ரூபா பணத்தை வாங்கின சந்தோஷமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியலட்சுமி. பாக்கியா தனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்காக இடம் இருக்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஆனால் பாக்கியா எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நல்லபடியாக அமையலன உடனே பாக்கியாவும் செல்விக்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே பாக்கியாவும் ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு ஜெனியும், ஆன்ட்டி வாங்க நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரட்டுமா அப்படின்னு அக்கறையாக கேட்கும்போது இங்கே ஈஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், இந்த பாக்கியா பெருசாக சாதனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா. அதனால் உடனே உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா அவளை காஃபியெல்லாம் போட்டு கொடுங்க. என் பேச்சை கேட்காம பாக்கியா வெளியில் போனதே எனக்கு பிடிக்கல. நீங்கள் எல்லாரும் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற திமிரில் தான் இவ மறுபடியும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்கா. ஏன் பாக்கியா கொஞ்சம் கூட நான் சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டியா? கோபி இங்கே பாரு கோபி, இந்த பாக்கியா இன்னைக்கு ஏதோ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக அங்கே இங்கேன்னு இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கா போல. அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லு கோபி அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. உடனே கோபியும், ஏன் பாக்கியா
உடனே பிஸ்னஸை ஆரம்பிக்கணுமா? இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டது போதாதா? அம்மா நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறாங்க. மற்றபடி நீ பெரிய திறமைசாலி, புத்திசாலி தான். உன்னால் எல்லாமே செய்ய முடியும்னு எங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்ச நாள் நிம்மதியாக நீ வீட்டில் இருக்கலாமே. உடனே பிஸ்னஸ் ஆரம்பிக்க அங்கேயும் இங்கேயும் நீ எதுக்காக போயிட்டு வரணும்? உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறாங்க. அதுக்கூடனே பாக்கியலட்சுமியும், நீங்கள் உங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அதுவே எனக்கு பெரிய உதவி தான். அதை விட்டுட்டு என்னோட விஷயத்தில் நீங்களோ உங்கள் அம்மாவோ தலையிடாமல் இருங்க. என்னை நம்பி என்கிட்ட வேலை பார்த்த அத்தனை ஸ்டாஃபுக்கும் வெளியில் வேலை கிடைக்காம குடும்பத்தை நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பார்த்துக்காம அப்படியே சும்மா எப்படி இருக்க முடியும்? என் பசங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்கக்கிட்டேயே பணம் வாங்கக்கூடாதுன்னு நான் இருக்கும்போது மற்றவங்கள பற்றியும் நான் யோசிக்கணும். நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தாதான், நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தாதான் என்கிட்ட வேலை பார்த்த எல்லாருக்கும் கொஞ்சமாவது ஒரு வேலையை கொடுத்து அவங்களையும் நான் பணம் கொடுத்து உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜெனியும், பார்த்தீங்களா பாக்கியலட்சுமி ஆண்டி நம்ம வீட்டை மட்டும் இல்லை மற்றவங்க குடும்பத்து மேலேயும் ரொம்பவே அக்கறையாக இருக்கிறாங்க. அதனால தானே அவங்க பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஏன் பாட்டி இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டீங்க? பாக்கிய ஆண்டிக்கு சப்போர்ட் பண்ணால் உடனே எங்களையும் திட்ட ஆரம்பிச்சிடுறீங்களே, ஏன் தான் இப்படி செய்கிறீங்களோ தெரியல அப்படின்னு ஜெனி சொல்கிறாங்க. ஜெனி, நான் சொல்கிறத முதல்ல கேளு. கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் நல்லபடியாக செய்ய கற்றுக்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேசினேன், அவ்வளவுதான். பாக்கியா செய்கிறது தப்பு, இதை நீ புரிஞ்சுக்கலனா அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் எழிலும் அமிர்தாவும் இங்கே வெளியூருக்கு கிளம்புறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு ஜெனி சொல்கிறாங்க, செலியா அவங்க எல்லாரும் வேலை விஷயமா வெளியூருக்கெலாம் போகிறாங்களே, நாம் இன்னும் எத்தனை நாள் இங்கே இருக்கணும்? இப்போ பாக்கியா ஆண்டியும் வெளியில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. இங்கே இருந்து பாட்டிக்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிறதுக்கு என் அப்பா பிஸ்னஸை நீ நல்லபடியாக கவனிக்கலாம்ல. என் அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. உடனே இங்கே கோபியும், ஏமா ஜெனி உன் அப்பாவை போய் பார்க்கணுன்னு நினைக்கிறியாம்மா அப்படின்னு கேட்க, ஆமாம் அங்கிள், இங்கே நாங்கள் வந்த உடனே கிளம்பிடணுன்னு தான் நினச்சோம். ஆனால் வீட்டில் பிரச்சனை நடந்தது, இங்கே இனியாவோட கல்யாணம்னு நிறைய விஷயம் நடந்ததுனால தான் நாங்கள் இங்கேயே இருந்துட்டோம். அது மட்டும் இல்லை, இப்போ எழிலும் வேலை விஷயமா வெளியூருக்கு கிளம்புறாருல, எங்கள் அப்பாவும் ஃபோன் பண்ணார், அவருக்கு கொஞ்சம் பிஸ்னஸை கவனிக்க முடியலையா. மறுபடியும் இங்கே செல்லியன் பிஸ்னஸ் எல்லாம் கவனிக்க வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. இங்கே இருக்கிறத விட அங்கே இருந்தால் என் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் உதவி செய்யலாமே நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் ஜெனி சொல்கிறாங்க. உடனே பாக்கியலட்சுமியும் ரொம்ப சந்தோஷமாக ஜெனிக்கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் ஜெனி, நீ இங்கே ரொம்ப நாள் ஆகுது, உன் அப்பா அம்மாவை பார்க்க போகவே இல்லை. வேணும்னா செல்லியனை கூப்பிட்டுட்டு அங்கே கொஞ்ச நாள் போயிரு. உன் அப்பாவோட பிஸ்னஸை செல்லியன் எப்பயும் போல் பார்க்கட்டும். நான் இங்கே தனியாக இருக்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இப்போ அங்கே நிறைய வேலை இருக்கிறதுனால உங்களையும் என்னால் கவனிக்க முடியல. அத்தையும் கொஞ்ச நாளையில் கோபி வீட்டுக்கு கிளம்பிடுவாங்கல்ல, இங்கே இனியாவும் இல்லை. அதனால் அவங்க வேலையை நீங்கள் போய் பாருங்கள். எனக்காக யாரும் இங்கே இருக்கணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு பாக்கியாவும் இங்கே ஈஸ்வரியை பார்த்து சொல்லும்போது உடனே கோபி, அம்மா பேசாமல் நம்ம வீட்டுக்கு கிளம்பிருங்கம்மா, எல்லாரும் இப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்கன்னு சொல்ல, அதேப்படி பாக்கியா பேச்சையும் ஜெனி பேச்சையும் கேட்கக்கூடாது, நீ அமைதியாரு கோபி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி உடனே, என்ன பாக்கியா பேசிகிட்ருக்க? ஓ மருமக ஜெனி அவள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் ஏதோ ஒரு 2 நாள் போயிட்டு வந்தால் பரவாயில்ல. அது எப்படி ஜெனியோட அப்பா பிஸ்னஸை நம்ம செல்லியன் பார்த்துட்டு இருந்தா அப்புறம் செல்லியன் தனக்குன்னு ஒரு வேலையை செஞ்சு முன்னேற வேண்டாமா? அதெல்லாம் சரியில்லை. மாமியார் வீட்டில் தான் மருமக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் மாமனார் வீட்டில் போய் செல்லியன் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன தான் உதவி செஞ்சாலும் இப்போ வரைக்கும் அவங்க அப்பா வேற ஒரு ஆளை வச்சு பார்க்க வேண்டியதானே? ஏன் அவர் மட்டும்தான் பிஸ்னஸ் செய்கிறாரா? செல்லியன் வேலைக்கு போக வேண்டாமா? இல்லை உன் பசங்க ஒன்றை கவனிக்க வேண்டாமா பாக்கியா? நீ ஒன்றும் தனியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜெனியும், பாட்டி நான் ஏன் மாமியார்கிட்ட பேசிகிட்ருக்கேன், ஏன் மாமியார் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை தான் நான் ஏற்றுக்க முடியும். நீங்கள் ஏன் பாட்டி இடையில வரீங்க? நீங்களே உங்கள் பையன் வீட்டிலேருந்து தான் இங்கே தங்கிட்டுருக்கீங்க. இங்கே நம்ம இனியாவோட கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் ஆகுது, ஆனால் நீங்கள் இங்கேயே தங்கிட்டு தேவையில்லாமல் பாக்கிய ஆண்டி வாழ்க்கையில் பிரச்சனை செய்கிறது பத்தாதுன்னு நீங்கள் எதுக்கு என் விஷயத்தில் தலையிடுறீங்க? நான் மற்றவங்க மாதிரி இல்லை. நீங்கள் என்கிட்ட பேசினா நான் உங்களுக்கு சரியான பதில் கொடுத்துருவேன் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கிய ஆண்டி வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நான் என் அப்பா அம்மாவை பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் என்ன செஞ்சால் உங்களுக்கு என்ன? எங்கள் விஷயத்தில் தலையிடுறதும் எங்களுக்கு தேவையில்லாமல் இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்ல நீங்கள் யார் பாட்டி? இந்த வீட்டில்
உள்ளவங்க பிடிக்கலைன்னு சொல்லி நீங்கள் தான் கோபி அங்கிள் கூட அந்த புது வீட்டுக்கு போயிட்டீங்களே, அப்புறம் இங்கே என்ன வேலை உங்களுக்கு? பிரச்சனை செய்கிறதுக்காகவே இங்கே இருக்கிறீங்களா? இல்லை நாங்கள் செய்கிறது எல்லாமே தப்புன்னு சொல்லி எங்களை அவமானப்படுத்தணுன்றதுக்காக இப்படி வந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் கிச்சனில் வேலை செய்ய மாட்டேங்கிறேன், இங்கே பசங்களை நல்லா பார்த்துக்க மாட்டேங்கிறேன்னு அவ்வளோ பிரச்சனையை செய்கிறீங்க. அந்த மாதிரி என்னை கேள்வி கேட்டு திட்டுறீங்க. அப்புறம் எதுக்காக நான் இந்த வீட்டில் இருக்கணும்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் பாக்கியா ஆண்டி இல்லை, உங்கள் பேரன் செழியனோட மனைவி. எனக்கு இந்த வீட்டில் நீங்கள் மரியாதை கொடுக்கலன்னா நான் இங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தனக்கு வேலை இருக்குன்னு எழில் இந்த வீட்டிலேருந்து போகும்போது என் அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காகவும் அவங்க கூட கொஞ்ச நாள் இருக்கிறதுக்காகவும் நான் போகக்கூடாதா என்ன? எனக்கு உரிமை இல்லையா நான் முடிவெடுக்கிறதுக்கு? இந்த வீட்டில் நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் நாங்கள் எல்லாரும் கேட்கணுமா? முதல்ல கோபி அங்கிள் கூட சேர்ந்து இந்த வீட்டிலேருந்து கிளம்புங்க. இங்கே நீங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது. நீங்கள் இல்லைன்னா நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன், இங்கே சந்தோஷமாக எல்லார் கூடயும் நான் இருப்பேன். நீங்கள் இருந்தீங்கன்னா நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். இதுதான் என்னுடைய முடிவு. நீங்கள் பேசுகிற எல்லாத்துக்கும் அமைதியாக என்னால் இருக்கவே முடியாது பாட்டி. பாக்கிய ஆண்டி வேலைக்கு போகக்கூடாது, பாக்கிய ஆண்டி சம்பாதிக்கக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கக்கூடாதுன்னு அந்த சுதாகர் தான் நினைக்கிறாரு. பாக்கிய ஆண்டிக்கு பிரச்சனை செய்கிறாருன்னா வீட்டில் இருக்க நீங்களும் அவங்கள புரிஞ்சுக்கலனா எப்படி? எல்லாரும் நீங்கள் பேசுகிறத கேட்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நாங்கள் என்ன யோசிக்கிறோன்றதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்னென்ன வேணும்னு தாத்தா உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறமா பார்த்து பார்த்து செஞ்சது பாக்கிய ஆண்டி தானே. இப்போ தானே கோபி அங்கிள் இந்த வீட்டுக்கு வந்தார். இப்போ அவர் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் கோபி அங்கிளும் செய்கிற பிரச்சனையை எங்களால் தாங்கிக்கவே முடியல. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எனக்கும் பாக்கியா ஆண்டிக்கும் இந்த வீட்டில் நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும். அப்போ தான் நான் இந்த வீட்டில் இருக்க முடியும். நான் எப்பயும் போல் பாக்கியா ஆண்டிக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்வேன். ஏன்னா அவங்க எந்த தப்பும் செய்யலை. பெருசாக தப்பு செஞ்ச மாதிரி அவங்கள கேள்வி கேட்க நீங்கள் யார் முதல்ல? அப்படின்னு ஈஸ்வரியை வெளுத்து வாங்கினதுக்கு அப்புறமா கோபியை பார்த்து இங்கே கேள்வி கேட்குறாங்க ஜெனி. ஏன் அங்கிள், உங்கள் வாழ்க்கையில் நீங்களே ஒரு முடிவெல்லாம் எடுத்தீங்களே, அப்போ நாங்கள் யாரும் தலையிடலை. நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஏன் மற்றவங்களுக்கு பிரச்சனை செய்கிறீங்க? உங்கள் அம்மாவும் நீங்களும் கோவத்தில் வேற ஒரு வீட்டுக்கு போனீங்கல்ல, அப்புறம் எதுக்காக ஈஸ்வரி பாட்டி இங்கேயே தங்கிட்டு இருக்காங்க? இப்போ பாக்கிய ஆண்டி புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மறுபடியும் சுதாகரால் பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஆண்டியால் முன்னேறி காட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு ஆன்ட்டி மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அவங்க எதை நினச்சாலும் கண்டிப்பாக சாதிச்சு காமிப்பாங்க. அவங்களே முன்னேறணும்னு நினைக்கும் போது நீங்கள் யார் அதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறதுக்கு? நான் இப்போ சொல்கிறேன், ஈஸ்வரி பாட்டியை கூட்டிகிட்டு நீங்களும் இங்கேருந்து கிளம்பிடுங்க. அதான் உங்கள் பொண்ணு இனியாவுக்கு நல்லபடியாக கல்யாணம் செஞ்சு வச்சிட்டிங்கல்ல, அதுக்கப்புறமா நீங்கள் 2 பேரும் இங்கேயே வந்து தங்கிட்டு இருந்தா அதெல்லாம் சரியா? இல்லை உங்கள் அம்மா பேசுகிறது தான் சரியா? அப்படின்னு கோபியை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க ஜெனி. அவமானப்பட்ட கோபியும், அம்மா இதுக்கு தாம்மா சொன்னேன் இங்கே வர வேண்டாம், இனியாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இங்கே இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு. நீங்கள் நான் சொன்ன எதையும் கேட்கல. இப்போ பாருங்க, பாக்கியா மட்டும் இல்லை, ஜெனியும் கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாளே, என்னம்மா பதில் சொல்கிறது? ஏம்மா இப்படிலாம் செய்கிறீங்க? நீங்கள் கிளம்பி வரீங்களா இல்லையா? இல்லை நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. உடனே இங்கே செழியனும், ஜெனி என்ன பேசிகிட்ருக்க? அப்பாவும் பாட்டியும் இங்கே இருக்கிறதுல அம்மாவே இதை பற்றி தப்பாக யோசிக்கல, நீ எதுக்கு அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிற ஜெனி? நீ தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, செழியா உனக்கு வேணும்னா உன் அப்பாவும் உன் பாட்டியும் செய்கிறது எல்லாமே சரின்னு நினைக்கலாம், ஆனால் நீ என்றைக்கும் உங்கள் அம்மாவை பற்றி யோசிக்க மாட்டே. அதனால் பாக்கிய ஆண்டிக்கு சப்போர்ட்டாக நாங்கள் தானே இருக்கணும். உனக்கு நான் சொல்கிறது புரியலன்னா பொறுமையாக அமைதியாக இரு. அதை விட்டுட்டு உன் அப்பாவுக்கும் பாட்டிக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த, அப்புறம் நீ இவங்க கூட இருன்னு நான் என் பசங்களை கூட்டிகிட்டு என் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், பரவாயில்லையான்னு கேட்க, என்ன ஜெனி கோவத்தில் நான் இங்கேயே இருக்கணும், நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன்லாம் பேசுகிற? நான் எப்படி உன்னை பிரிஞ்சு இருக்க முடியும்? நான் அமைதியாகவே இருக்கேன். நீ என்ன பேசணுமோ பேசு ஜெனி அப்படின்னு செழியனும் அமைதியாக இருக்காரு. இங்கே ஈஸ்வரியும், ஜெனி நீ அப்போ நாங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறியா? இல்லை பாக்கியா இப்படி உன்னை இப்படிலாம் பேச சொன்னாலான்னு கேட்க, யாருடைய பேச்சையும் கேட்டு இப்படி நான் பேச வேண்டிய அவசியமும் இல்லை. எனக்கே தெளிவாக முடிவெடுக்க தெரியும் பாட்டி. நீங்கள் செய்கிறதும் சரியில்லை, பேசுகிறதும் சரியில்லை. அது மட்டும் இல்லை, அந்த சுதாகர் செஞ்ச எதையும் நீங்கள் புரிஞ்சிக்கல. ஆனால் பாக்கியலட்சுமி ஆண்டியை மட்டும் தப்பாக பேசுகிறீங்க, அவமானப்படுத்துகிறீங்க, வேலை செய்யக்கூடாது, ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களே, உங்களுக்கு எங்கேருந்து இந்த உரிமையெல்லாம் யார் கொடுத்தாங்கன்னு தான் நான் கேள்வி கேட்குறேன். நீங்கள் உங்கள் பையன் முக்கியம்னு இந்த வீட்டிலேருந்து போயிட்டீங்க, போனால் போதுன்னு இங்கே தங்க வச்சுருக்காங்க பாக்கிய ஆண்டி. வந்தோமா, நல்லா சாப்பிட்டோமா, ரெஸ்ட் எடுத்தோமான்னு அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தால் பாக்கிய ஆண்டிக்கு ஏன் நான் சப்போர்ட் பண்ணி பேச போகிறேன்? நீங்கள் செஞ்சது தப்பு.
நீங்கள் பேசுனது தப்பு. அதனால தான் நான் கேள்வி கேட்குறேன். பேசாமல் கோபி அங்கிள் கூட கிளம்புங்க. அந்த வீட்டில் போய் இருங்க. இங்கேருந்து தேவையில்லாத பிரச்சனை செய்யாதீங்க. நான் நாளைக்கே செழியனை கூட்டிகிட்டு என் அப்பா அம்மா வீட்டுக்கு போக தான் போகிறேன். இதில் நீங்கள் தலையிட்டீங்க அவ்வளவுதான் அப்படின்னு தன்னுடைய முடிவை ரொம்ப கோவமாக ஜெனி சொல்கிறாங்க. இதை பார்த்த எழில் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே, அம்மா பார்த்தீங்களா, இங்கே ஜெனி அண்ணி சொல்ல வேண்டியதை எவ்வளோ தெளிவாக சொல்லி புரிய வச்சுட்டாங்கன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் முடிவை எல்லார் முன்னாடியும் நல்ல தெளிவாக சொல்லி வெளுத்து வாங்கினீங்கன்னா தாம்மா பாட்டிக்கு புரிய வரும் போல். இந்த பாட்டி வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தான். நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு பாட்டி என்ன வேணாலும் செய்வாங்க. அதனால் நீங்கள் அமைதியாக இருங்கம்மா. அவமானப்பட்டு அப்பா கூட பாட்டி வீட்டை விட்டு வெளியில் போனாலும் நமக்கு அது சந்தோஷம் தானே அப்படின்னு மெதுவாக எழில் இங்கே பாக்கியா கிட்ட சொல்ல, பாக்கியா ஈஸ்வரியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன பாக்கியா, உன் மருமக என்னை இந்த பேச்சு பேசுகிறா, நீ என்னவோ அமைதியாக இருக்க. நீ சொல்லி கொடுத்து தான் அவள் இப்படிலாம் என்னை திட்டுறாளா? அப்போ நான் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு ஜெனிக்கு மட்டும் இல்லை, உனக்கும் ஆசை தான் போலையே. நான் இங்கே இருக்கிறது உங்கள் யாருக்கும் பிடிக்கல, அப்படி தானே? நான் கேள்வி கேட்டு நல்லதை சொல்கிறத யாரும் ஏற்றுக்க மாட்டீங்கல்ல. இப்படி என்னை அவமானப்படுத்தினதுக்கு அப்புறமாவும் நான் இந்த வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாக்கியலட்சுமியும், அத்தை உங்களை யார் இங்கே இருக்க சொன்னது? நாங்கள் எல்லாரும் எங்கள் வேலையை பார்த்துட்ருக்கோம். ஆனால் நீங்கள் என் வீட்டிலே தங்கிட்டு எனக்கே பிரச்சனை செஞ்சால் நான் மட்டும் இல்லை, என் மருமக 2 பேருமே கேள்வி கேட்பாங்க. அப்புறம் நீங்கள் தான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணும். ஜெனி சொன்னது உங்களுக்கே புரிஞ்சதில்ல. இன்னும் நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டும் இந்த வீட்டில் இருங்க. இல்லைனா கோபி உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறீங்களா? இதுக்கு மேலேயும் நீங்கள் அவமானப்படணுமா அப்படின்னு பாக்கியா கேட்க, ஜெனி சொல்கிறாங்க, இவ்வளோ நான் பேசுனதுக்கு அப்புறமாவும் பாட்டி இந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போதே இங்கே எல்லாரும் இப்படி பேச இங்கே கோபிக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. ஈஸ்வரியும் பதில் பேசாமல் இங்கே ஜெனியவும் இங்கே பாக்கியாவையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே, கோபி இதுக்கு மேலே நம்ம 2 பேரும் இங்கே இருக்கவே வேண்டாம். இந்த பாக்கியாவால் தான் ஜெனியும் இந்த பேச்சு பேசுகிறா. நல்ல மருமகளாக இல்லைனாலும் ஜெனிக்கு எவ்வளோ கோபம் வருது பாரு. நம்ம இங்கே இருந்தாலும் என் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கே போவோம் கோபி அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே கோபியை கூட்டிகிட்டு பாக்கியா வீட்டிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க ஈஸ்வரி. வீட்டை விட்டு கோபியும் ஈஸ்வரியும் வெளியில் போனதுக்கப்புறமா எழிலும் இங்கே ஜெனியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே பாக்கியா, என்னம்மா ஜெனி, பெரியவங்கன்னு கூட பார்க்காம இப்படி பேசிட்டியே, அங்கே ஈஸ்வரி அத்தையோட மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கும் போல் அப்படின்னு சொல்ல, ஆண்டி நீங்கள் பொறுமையாக இருந்து பெருசாக இந்த வீட்டில் எதையும் சாதிக்கலை. உங்களை புரிஞ்சிக்காம அந்த ஈஸ்வரி பாட்டி அந்த பேச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கெல்லாம் சரியான பதில் கொடுத்தாதான் இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டாங்க. நான் பேசுனது சரிதான் ஆண்டி. உங்களுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பேசினேன். நீங்கள் எப்பயும் போல் நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து சாதிச்சு காட்டணும். உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் எல்லாரும் இருக்கோம். நீங்கள் யாரை பற்றியும் யோசிக்காதீங்கன்னு இங்கே ஜெனியும் எழிலும் இங்கே பாக்கியாவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்காங்க. இதை பார்த்த பாக்கியா சந்தோஷப்படுறாங்க.